இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், எங்கள் இயக்க சங்க தலைவர் உதயகுமார் சார் மாதிரி வந்தோடனே பேச கிளம்ப வேண்டியதான். கடைசி வந்துட்டு அப்புறம் நீங்கள் டைம்னு சொல்லி உங்களுக்குன்னு சண்டை வந்து இது தவிர்க்கணும்னா நான் வந்த உடனே கிளம்புறேன். நீ நல்லது சார் சொல்லும் போல் தயாரிப்பாளரும் சரி டைரக்டர் யாரும் தப்பாக நினைக்கிறீங்க, எல்லாருமே பேசும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் இது மாதிரி பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் கண்டென்ட் நல்லாயிருக்கும், அந்த மீடியாவை பார்ப்பாங்க போவாங்க. இல்லை மணி அளவில் பேசி யாரும் பார்க்கறது இல்லை. நான் ஓப்பனாக சொல்லி என் சங்கத்தில் உள்ள சரியாக பார்க்கறது இல்லை. அதனால இவர் பங்குக்கு அதனால உண்மையை சொல்லிடணும், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் ஓகே. பசியோடு இருப்பீங்க, எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சுன்னு பாருங்க. முதல்ல கலைமாமணி விருது பெற்ற நிகில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு வருஷம் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க. அப்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆளுங்கட்சியோ அந்த கட்சி சார்ந்த ஆளுகளாக தான் மேக்ஸிமம் தெரியும். நான் இந்த முறை ஒரு ஆர்கியம் இருந்துச்சு, இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை, பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணி பற்றி கிடச்சிருக்கு. அதில் ஒருவர் தான் நம்ம நிகில் அவர்கள். வாழ்த்துக்கு சார். நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை, குடிச்சிருக்கோம். வீர தமிழச்சிக்கு அப்புறம் வருவோம். வீர தமிழன் யாருன்னா, யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ, முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த உண்மை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீர தமிழன். அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீர தமிழன். உண்மையை போட்டு போட்டு உடச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இதில் கூட பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு அப்படின்ட்டு. நம்ம தேவானி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு. பூவாக நினச்சோம், புயல்னு இப்போ தெரியுது. அவரை சொன்னார், நீங்கள் புஷ்பம் நினைக்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல இருக்கு வீட்டில். அதனால் ராஜகுமார் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும் இன்னைக்கு. அப்புறம் நான் வந்து நேற்றே நான் எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியது. ராம்கி, நம்பி, பிரபாகர் இதெல்லாம் சார் அந்த படம் ஆள் அஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ இல்லைப்பா வேலை இருக்குப்பா அப்படின்னேன். அப்புறம் இயக்குனர் பற்றி சொன்னாங்க. சொன்னார்ல, இவர் சொன்னதை விட அவங்க அதிகம் சொன்னாங்க. அப்போ எவ்வளோ சிரிப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் அடித்தரத்து வராப்பிலையே பேச மாட்டோம். இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காகத்தான் அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்தரத்துலேருந்து வராரு அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டு தான். இப்போ நான் வந்து காரில் பேக்கிங் கூட வந்துட்டேன். இந்த முடிச்சு நான் அவரை கிளம்பணும். நான் இன்னைக்கு 11 விட்டுருவாங்க, 7 மணிக்கு போக நினச்சேன். நான் அங்கே 11 மணிக்கு போவோம், தெரிஞ்சு போச்சு. ஒரு ராம்கி இவ்வளவு திறமை பசங்க இப்போ தான் தெரியுது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். என்னடா அது, ஒரு இயக்க சங்கத்தில் 6 உதயகுமார் விட அதிகமாக ஒரு பேசுறாருன்னா இவர் தான் போல இருக்கு. தத்துவமாக சொல்கிறாரு. நாங்கள் என்னடா இப்படி ஒரு ஆள் திறமையான ஆள் உள்ள வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்குமேன்னு வச்சேன். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கணும். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது, அதுதான் விடாமுயற்சி. நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி. உதவி இயக்குனராக நம்ம வந்து ஊரில் கிளம்பி வருவோம், நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம், நிறைய இயக்குனர் பார்ப்போம், நிறைய கம்பெனி பார்ப்போம். இதெல்லாம் முயற்சி. அப்புறம் சரி வராது போல இருக்குது, ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த முகத்தோட போகிறது, என்ன போனால் சினிமாவுக்கு அவ்வளோதானா அம்மாங்க. அப்போ தோல்வி முகத்தோட போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது, அதுதான் விடாமுயற்சி. அந்த மாதிரி சில முயற்சி நம்ம விடாது. அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆறுதல் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில், அந்த முயற்சி உங்களை விட்டுருக்காரு. அங்கே நீங்கள் இயக்குனரை வந்து நிற்கிறீங்க, உட்கார பேச இல்லை ரொம்ப. ஆமாம் சார், நான் அப்படின்னா ஐயோ
கொத்தனார் சாதாரண சொல்ல. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்குன்னா 2 நார் முக்கியம். ஒன்று நாத்தனார், இன்னொரு கொழுந்தனார். நாத்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. கொழுந்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா நாத்தனார் நல்லா இருக்கணும், கொழுந்தனார் நல்லா இருக்கணும், கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும். நல்ல கொத்தனார் ரொம்ப இங்கே சினிமா வந்துருக்காரு கரெக்டாக. இதுக்கு சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே நிலவசம் வைக்கணும் எல்லாம் தெரியும். அது மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும், எங்கே ஃபைட் வைக்கணும், எங்கே ஹீரோனி எட்டி உதயணும். ஹீரோனி எப்படி விஜயகாந்த் மாதிரி சோத்துல ஏரியெல்லாம் அடிச்சிருக்காங்களா? அது இல்லை, அதையும் பண்ணிருக்கலாம். ஏன் குறை வச்சிய ஜம்ப்பு நடிச்சு அடிச்சுன்னு அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கிய, அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி. புரட்சி கலங்கி சுஸ்மிதா. நம்ம இவர் இளையா சார் பேசும்போது, நான் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்கிறார், நான் என்னையே சொல்லாது அவர் சார், நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து ஏந்திருக்கேன் அப்படின்னார். நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு. இல்லை இப்படி சின்ன வயசுனா அந்த உலகம் நம்ம என்ன நினைக்கும்? இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான். நீங்களாட்டுக்கு நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயகுமார் அவர் எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனோ இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் பார்ப்ப சாக்காட்டேன், என்னடா அவர் பையன் நினச்சிக்கிருக்கேன். இப்போ நம்ப முடியல. இப்போ டயர்ட்டு பையனை அறிமுகப்படுத்தினார், நான் இப்போ தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் என் பையங்கிறாரு, அஸ்தர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. கல்யாணம் பண்ண உடனே முதல்ல இந்த ரிலீஸ் பண்ணிடுவான், இது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இளமை இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குனர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடும். இழக்கக்கூடாது, இழப்பு இளமை தான். அது இங்கே சினிமாவில் நிறைய வேஸ்ட் பண்ணிடும். வீர தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழ்னு சொல்லிட்டான் ராஜகுமாரனை. வீர தமிழச்சி யாருன்னா அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவளமாக இருந்து அவங்களுக்கு எந்த குறையும் பார்த்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வீர தமிழச்சி. அப்படி பார்த்தா நம்ம இயக்குனர் இங்கே மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறத அவங்க சொன்னாங்க, பேச விட்டு பேசியா, இங்கே மனைவியை பேச விட்டு பேசியா, என் பையனை படிக்க வச்சேன் பேச விட்டு பேசியா, இங்கே மேடையிலேயே கரெக்டாக பேசுங்க யாருமா அவங்க தான். மேடை நாகரிகம், சபை நாகரிகம் என்ன, மேடை எப்படி பேசணும், திருவள்ளுவர் மாதிரி 2 வரியில பேச விட்டு பேசியா. இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேட்பார் போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்படின்னு. இங்கே அங்கே எத்தனை இருக்கும்ல அந்த தைரியம் வந்துச்சு அவருக்கு. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காதல் வாங்கலை சார். இன்னைக்கு கச்சேரி வீட்டில் இருக்குது. இன்னைக்கு வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி லேடி விஜயகாந்தோ, இன்னைக்கு வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேடி விஜயகாந்த் அடிக்கிற அடி வைப்பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாதிட்டேன். தலைவா நீ காப்பாற்று தலைவா என்ன, நாளைக்கு போய் நீங்கள் மன்றாடி அவர் ஆசீர்வாதம் நாளைக்கு தேவை உங்களுக்கு. வீர தமிழச்சி நான் டைட்டில், நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி அத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும். நிறைய டைட்டில் மாதிரி இதுக்கு வல்லையான்ட்டு அது மாதிரி வீர தமிழச்சின்னு எப்படி இது விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து வீர தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாடப்பொத்து நிறைய நம்ம ஏமாத்திருக்காங்க ஃபஸ்ட்டில். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீர தமிழச்சி. வீரமங்கை வேலுநாச்சியா தமிழச்சி, வீர தமிழச்சி. நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதெல்லாம் அது வீரமங்கைனாலே ஜான்சி நினைப்பாங்க, அவங்களும் வீரமங்கை தான். ஆனால் நம்ம வேலுநாச்சியில் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறைய வீர தமிழச்சிகள். இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் வீர தமிழச்சி.
நான் நான் நம்மளே ஆக்ஷன் பண்ண எடுத்தாலும் தான். ஆனால் என் படத்தை எங்கேயுமே அந்த கை விழுகாது, தலை தனியாக விழுகாது, ரத்தம்லாம் தெரிக்காது. மேக்ஸிமம் இல்லாமல் தான் எடுப்பேன். நம்ம ஆக்ஷன் டைரக்டரே இப்போ சில படத்தில் ரத்தம் தெரிக்க வந்தால் இந்த வன்முறை அதிகமாக இருக்கோ ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்தியை வச்சு கஷ்டப்பட்ட குத்துற மாதிரி சக்கு 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 அவங்க நளின் விடுவாங்க டக்கு 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 குத்து தண்ணி பெட்டு அவங்கூஞ்சே தெரிக்குது. ஆனால் என்ன வன்முறையாக தெரியல. இன்னும் நாலு குத்து குத்து விடான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்னைக்கு நாசமாக போயிருக்கு. பாலியல் வன்கொடுமை, சிறுமிகளை கற்பழிக்கிறது, மாணவிகளை கற்பழிக்கிறது, கல்லூரி மாணவிகளை கற்பழிக்கிறது, எத்தனை நியூஸ். வீரத்தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழ்ச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிச்சு சொன்னா பாருங்க, அவதாங்க வீரத்தமிழ்ச்சி. அவன் வீரத்தமிழ்ச்சி. பொள்ளாச்சியில் கதற கதற கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதல்னு சொன்னான்னு நம்பி போனார்ல, அங்கே பொண்ணெல்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பழிச்சு சின்ன ஆகிட்டாங்க. அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுட்டு விட்டுக்கிட்டு அவ்வளோ செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யார் யாருன்னு தோலை உரிச்சதுல அவதான் சிகரெட் கம்பிச்சு. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, கராத்து, பொண்ணு கராத்து தெரியும். இதெல்லாம் வீரம் இல்லை. அது வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கிற மனசில் இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீரத்தமிழ்ச்சின்னு யாரு? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு ஐயோ வெளியே சொன்னா நம்ம வாழ்க்கை வருமோ, நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ, எவனு கட்டிக்க மாட்டானோ, கட்டினா கட்டுக்கார போறான், தொட்டுற வெட்டியான அவன் வீரத்தமிழ்ச்சி. நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொடுமைகள் அது வெளியில் தெரிகிறது 10னா வெளியில் தெரியாது 1000ங்க. பயந்து போய் வெளியே சொன்னா எனக்கு தெரியும், சொல்ல எப்படி தெரியும், அப்படி சொன்ன மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்போ சொல்லாது எத்தனை இருக்கும். வெளியே சொல்லி அந்த நாய்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் வீரத்தமிழ்ச்சிகள். ஒரு பொண்ணு வெகுண்டு விழணும், அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதை சொல்றதுதான் இந்த வீரத்தமிழ்ச்சி. சுரேஷ் பாரதி, அந்த பாரதி எப்படி உங்ககிட்ட தகுதியோடு ஓட்டியிருக்காரு பேர். பாரதினாலே புரட்சி தான், பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் ஆக்குனவரே பாரதி தான். சொன்னார்ல தலைவர், சொன்னார்ல பாரதி ராஜா அவர்கள் புதுமை பெண்ணு படம் எடுத்தார். அங்கே பாரதி ராஜா, அங்கே பாரதி இருந்தார், அதனால ஒரு புதுமை பெண்ணு படத்தை எடுக்க முடிச்சு. இங்கே சுரேஷ் பாரதி, உங்கள் பேரில் பாரதி இருக்குது, அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிச்சது. இயக்குனர் சுரேஷ் பாரதி எங்கேயும் வேலை கற்றுக்கலன்னாரு, ஷூட்டிங் கூட பார்க்கலனாரு. நல்ல வேலை இப்போலாம் ஷூட்டிங் பார்த்துடாதீங்க. நீங்கள் ஷூட்டிங் எப்போ பார்க்கணுமா, அப்போ பாக்கியராஜ் படத்தை பார்க்கணும், பாரதிராஜா பாரதிராஜா படம், பாலுமந்திரா படம், பார்த்திபன் சார் படம், மகேந்திர சார் படம், இப்படி படங்களை பார்த்து ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும், இப்போ பார்த்துடாதீங்க. கஞ்சா கடத்துறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறவங்க நியாயப்படுத்துவோம், நீங்கள் தப்புன்னு சொல்றீங்களா, கற்பழி 4 பொண்ணு ஏமாத்து, சந்தனம் கடத்துறது எப்படி, செம்பவன் கடத்துறது எப்படி, இது ஷூட்டிங் பார்க்க அதை படம் வந்து ஷூட்டிங் வருவாங்க. நல்ல படம் எடுக்கிறதா ஷூட்டிங் பார்க்காது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்க, பழைய ரஜினி பழைய ரஜினி சார் படத்தை பாருங்க, பழைய கமல்சார் படத்தை பாருங்க. இது மாதிரி நிறையா எல்லாம் பழையதான் பார்க்கணும், புதுசாக பார்த்துட்டு எதுவுமே. அது மாதிரி நீங்கள் நல்ல படைப்புக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை, நல்ல படைப்பை கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் போதும். அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது.
இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு பேசும்போது நம்பிக்கை வெளிப்படுது. நீங்கள் பேச பேச எனக்கு டிஆர் பேசுகிற மாதிரி போச்சு ஒரு பேசல. ஏன்னா உங்கள் உடம்புல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயகாந்த் இருக்காருன்னு, எங்களுக்கு டிஆர் தான் இருந்துச்சு. நான் ஜெய் பண்ணுறேன் அப்படியா? அதனால் உங்களுக்குள்ள விஜயகாந்த் இருக்காரு, டிஆர் இருக்காரு, என்ன நல்ல ஒரு படைப்பு கொடுக்குங்கிற ஆர்வமும் இருக்குது. அதனால் கொத்தனார் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு. என்ன அதனால் இந்த அஸ்திவாரம் பல பில்டிங்கை தாங்கும். இது எத்தனை அடுக்கு மாட்டினாலும் தாங்கும். இது முதல் அடுக்கு வீரத்தமிழச்சி. இன்னும் பல அடுக்கு உங்கள் கட்டடத்தில் மேலே எழுதணும். இந்த படத்தின் மூலமா நீங்கள் சிறந்த இயக்குனராகவும் இதில் பணியாற்றிய டெக்னீஷியன் நல்ல பெரிய டெக்னாக வளரணும். நடிகர்கள் சஞ்சீவ் சார், ஆமாம், இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ஹீரோயின் ஊரண்டு படத்தில் இது முக்கியத்துவம் ஹீரோயின் இதை தெரிஞ்சும் ஹீரோக்கு நடித்தாங்கன்னா அது ஒரு வீரம் சார். ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஹீரோயின் சார் இதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை. சமூக நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் ஒரு ஹீரோவாக போடல, நல்ல ஒரு, ஆனால் இந்த நேரத்தில் அது எந்த அளவுக்கு மனசு உடஞ்சிருக்கும்னா எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட பழகிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சீவ் சார் தெரியும், எவ்வளோ உடஞ்சிருக்கோன்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 40 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க. முன்னால் ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு. ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் பார்த்தாது சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இந்த படம் வெற்றியடைய, மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு அனைத்து டைரக்டர் ஜாம்பவான் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வீர தமிழச்சி அப்படின்னா இந்தியாவிலேயே உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரே பேர் வீர தமிழச்சின்னா தமிழ்நாடு ஒன்று தான். அது எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோ அருமையாக எடுத்துக்க நம்ம மணிவண்ணன் சார். டைரக்டரு என்ன பாரதி, சுரேஷ் பாரதி, ஏன்னா ரொம்ப நாளாகி போச்சு. ப்ரொடியூசர் நித்யானந்த் சார். ஏன்னா இப்போ எல்லாருமே டைரக்டரை பற்றி பேசினாங்க, நான் ப்ரொடியூசரை பற்றி பேசணும்ல. உண்மை தானே? ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா சினிமாவே இல்லை அப்படிங்கிறது எல்லா மேலே இருக்கிற டைரக்டர் சொல்லி. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் டைரக்டர், அப்படியே டைரக்டருக்கு அப்புறம் தான் எல்லா டெக்னிக்ஸும் வர முடியும். வீர தமிழச்சியை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா, இயக்குனருக்கு பணம் கட்டினதே நம்ம தயாரிப்பாளர் தானா, அதை சொல்லிட்டாரு. பரவாயில்ல, வாழ்க்கையில் ஒரு டைரக்டர் உருவாக்கியிருக்கீங்க, ஒரு டைரக்டர் ஆகி நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியாவில் பேச போடுறீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த படம் ஒரு 3 மாதம் முன்னே வெளியே வரணும். ஏன் அதை மணிவண்ணன் சார் பேசுகிறேன்னா, ஒரு சினிமா அவர் ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்கணும், எப்படியாவது சாதிக்கணும். ஏன்னா மனசு சொல்லுவாங்களே, காக்கிக்கு தன் குஞ்சு பண்ணுவேன், அவங்க மனசு ஒரு எண்ணம் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா அந்த படம் எப்போயே வர வேண்டியது. ரொம்ப கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க மனைவி குழந்தை எல்லாரும் கொண்டு நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் மீடியா எல்லாருமே படத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஓடும் போதெல்லாம் தேட்டரில் ஓடணும், இது ஜெயிக்கணும் 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 கட்டும்போது ரொம்ப மனசு வேதனையோடு தான் பேசுகிறேன். தயவு செய்து மீடியாவில் இப்போ நிகில்முருகன், அது நிகில்முருகன் தான் அதுக்கு பிஆர்ஓ. இன்னைக்கு கலைமாமணி நிகில்முருகன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிகில்முருகனால ஃபங்க்ஷனால எல்லா மீடியா வந்துடும். தயவு செய்து இந்த படத்தை ஓட வைங்க. எக்காரத்தை கொண்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எக்காரத்தில் படத்தை கண்டென்ட் நல்லா இருக்க நல்லா போய் தேட்டர்லேருந்து டிவி மட்டும் போடாதீங்க. என்னோட பணிவான வனத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னே எல்லாமே உள்ளே போகல. ஏன்னா காலைல 9 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லை நைட்டு 11 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஷோவை கேன்சல் பண்ணிடுறாங்க. நிறைய சொல்லி சொல்லி மன உளைச்சல் தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். தயவு செய்து இந்த வீர தமிழச்சி படத்தை வெற்றி படம் செய்யுங்க. பாருங்கள், எல்லோரும் கடலூர், அவங்க கடலூர் தானே, கடலூரில் ஃபேமிலியில் சொல்லி பண்ணியிருக்காங்க. நான் ஏன்னா நிறையா பேசணும் ஆசை இருக்குது, மேடம் நிறையா பேர் இருக்காங்க, டைம் போயிட்டே இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இருக்கிற மீடியாவை நான் எப்போதும் சில சமயம் சத்தம் போட திட்டுவேன். இப்போ கூட நிறைய சங்கரோட சொன்னாங்க 10 பேர் யூடியூப் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கன்னு. தயவு செய்து உங்களோட குடும்பம் உங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கணும். மீண்டும் நீங்கள் மேலே சக்ஸஸ் ஆகணும். உங்களோட டைரக்டர் கனவு இந்த ஸ்டேஜில் நீங்களும் மேலே ஏறி பேசணும். நீங்களும் ஒரு டைரக்டர் ஆகணும், நீங்களும் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், நீங்களும் டிசைன் ஆகணும். ஏன்னா எனக்கு எவ்வளோ தான் பேச ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது. என்ன காரணம், எவ்வளோ சண்டை போட்டு வந்துட்டேன்.
தயவு செய்து இதுலேருந்து எல்லாருமே இந்த வீர தமிழச்சிலேருந்து எல்லா படத்தையும் வெற்றி பெற செய்யுங்க. அதிக நேரம் இல்லை, கோச்சிக்காதீங்க, நீங்களும் மேலே வரணும். ஏன்னா நான் வந்து ஒரு டேரக்டர் கொத்தனாருனாங்க, நான் சித்தால வேலை செஞ்சேன், நடுவு நடத்த எப்படி வய வேலை செஞ்சேன், அறுப்பறுக்க போயிருக்கேன், நடுவு களைப்பறிக்க போயிருக்கேன், கதிரறுக்க போயிருக்கேன், நெல் முடுத்துக்கு போயிருக்கேன். அப்போ அந்த சைக்கிளே நெல் மூட்டை கொண்டு அப்போல்லாம் வந்து மாட்டு வண்டி தான், சேத்துல மாட்டிக்கும், அதனால் சைக்கிளை வச்சு நான் தள்ளிட்டு வந்துருக்கோம். இப்போல்லாம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் உங்களுக்கு நிற்கிறேன். இன்றைக்கி 35 வருஷம் கழிச்சு வந்து என்னை பற்றி ஃபுல்லாக சரணாஸ் பேச தெரியும், பேச தெரியும். ஏன்னா இன்றைக்கி 41 பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டை அப்படியே எப்படி பேசவே வரல. நல்லா அழுது பேட்டியை கொடுத்துருக்கேன், நல்லா வந்துடும். என்ன காரணம், இது வரைக்கும் ஒரு இதில் ஒரு பூகாமம், ஒரு மழை, வெள்ளம், புயல் இப்படி தான் மக்கள் சாவாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாவுடைய சாவுக்கு மட்டும்தான் செத்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் 41 பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து மாற்றணும், அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது. தயவு செய்து இந்த வீர தமிழ் படத்தை சக்ஸஸ் பண்ணுங்கள், அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுங்க. ஏன்னா எனக்கு மனசு நிறைய வேதனை இருந்தாலும் சிறுபட தயாரிப்பாளர் எல்லோரும் காப்பாற்றுங்க. தயவு செய்து எக்காரத்தை ஒன்று சிறுபடத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் விவசாய கண்டென்ட் எதையும் போட்டு பேச வேணாம். பப்ளிசிட்டி மட்டும் பண்ணுங்க, மக்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டோம். நன்றி, வணக்கம்.